ஏன்னா இவங்க செய்யறது சாதாரண துரோகம் கிடையாது. அத்துணை வர்க்கத்திற்கும், அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கும் துரோகம் செய்த திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். போதையா, இவர்கள் ஆட்சி செய்கின்ற தகுதி அற்றவர்கள், தகுதி இழந்தவர்கள். ஆனா என்ன பண்ணுவாங்க, நாங்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலர். சரி, என்ன பண்ணுங்க, நீங்க என்ன செய்யுங்க? சிறுபான்மை சமுதாயத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று எங்களுடைய சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட நாள் போராட்டத்துக்கு பிறகுதான் உங்களை நாங்கள் கொடுக்க வைத்தோம். கலைஞர் ஆட்சியிலே கொடுத்தார். கொடுக்கவில்லை என்றால் வட தமிழ்நாடு இங்கே ஒரு வாகனம் கூட போகாது என்று மிரட்டிய பிறகுதான் கலைஞர் அவர்கள் உடனே அடுத்த ஒரு வாரத்தில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தார் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஆனா இன்னைக்கு நாங்க கேட்கிறோம், 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் எத்தனை, அதாவது இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ள உட்பிரிவுகள் இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 9 பிரிவுகள் இருக்கிறது, உட்பிரிவுகள். அந்த 9 உட்பிரிவுகளில் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது, எத்தனை பேருக்கு கிடைக்கல, எப்படி தெரியும்? அது நீங்க கணக்கெடுப்பு நடத்தினா தானே தெரியும். தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இது சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் என்ன, ஒரு சாதி பிரச்சனையா? இது வன்னியர் பிரச்சனையா? இது சமூக நீதி பிரச்சனை. ஏன் நாங்க கேட்கிறோம், எதுக்கு நாங்க கேட்கிறோம்னா, நீங்க தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம், பட்டியலின சமுதாயம் எஸ்சி, பட்டியலின சமுதாயத்திற்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொடுக்கிறார்கள். இந்த 18 விழுக்காட்டில் பட்டியலின சமுதாயத்தில் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. 3 பிரிவுகள், அதில் 3 பிரிவுகளில் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 78 உட்பிரிவுகளில் வெறும் 8 உட்பிரிவு தான் 18ல் 15% அவங்க வேலை எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிற 70 உட்பிரிவுகளுக்கு தான் மீதி 3% வாங்குறாங்க. இதற்கு இதை எப்படி சரி செய்ய வேண்டும்? இதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அதே போன்று பழங்குடி மக்கள் இருக்கின்றார்கள். பழங்குடி சமுதாயத்திற்கு 1 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஆனால் அவர்கள் உட்பிரிவு கிட்டத்தட்ட 34 உட்பிரிவுகள் இருக்கிறது. அதுல வெறும் 4 உட்பிரிவுக்கு தான் எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போறாங்க. எம்பிசி இருக்கிறது, அதில் 115 சமுதாயங்கள் இருக்கிறது. இந்த 115 சமுதாயத்தில் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல? பிசி இருக்கிறது, அந்த பிசியில 30% பிசி, அதுல யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல? இது எப்படி தெரியும்? இது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும். இது ஜாதி பிரச்சனை கிடையாது, இது வன்னியர் பிரச்சனையோ ஜாதி பிரச்சனை கிடையாது. இது எல்லா சமுதாயத்துக்கான பிரச்சனை. இஸ்லாமியர் உட்பட, கிறிஸ்துவர்கள் உட்பட எல்லா சமுதாயத்துக்கான பிரச்சனை. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். சலவை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், இல்ல முடி திருத்துகின்ற சமுதாயம் இருக்கிறார்கள், இல்ல மலைக்குறவர் சமுதாயம் இருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோச நிலையில் இருக்கின்ற சமுதாயங்கள். இவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க? இவங்க வீடு இருக்குதா, குடிசையில வாழறாங்களா, வீட்டுல கரண்ட் இருக்குதா, வீட்டுல தண்ணி இருக்குதா, வீட்டுல கழிப்பறை இருக்கிறதா, அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை இருக்கிறாங்களா, தனியார் வேலை இல்லையா, பட்டதாரிகளா, எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, பைக் வச்சிருக்காங்களா, சைக்கிள் இருக்குதா, எத்தனை நிலம் இருக்குது, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினாதாயா நீங்க அந்த மக்களுக்கு நீங்க செய்ய முடியும். இடஒதுக்கீடு கொடுக்கலாம், கடனை கொடுக்கலாம், படிக்க வைக்கலாம், வேலையை கொடுக்கலாம். இந்த கணக்கு தெரியாம நீங்க என்னையா செய்ய போறீங்க? என்ன நிர்வாகம் செய்யறீங்க? இதைத்தாயா நான் கேட்டுட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்து, எல்லா சமுதாயத்திற்கும் கணக்கெடுப்பு நடத்து, எல்லா சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு கொடு, இடஒதுக்கீடு 100 விழுக்காடு எல்லா சமுதாயத்திற்கும் கொடு, முன்னேறிய சமுதாயத்திற்கும் கொடு, பின்தங்கிய சமுதாயத்திற்கும் கொடு. இதான் சமூக நீதி. எதுக்கியா நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க? பேசுவதற்கு திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் தகுதி கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு சமூக நீதி என்னவென்று தெரியவில்லை என்றால் பக்கத்தில் ஆந்திரா, கர்நாடகாவில் சித்தராமையா இருக்கிற அவர்கிட்ட போய் கத்துக்குங்க. கர்நாடகா முதலமைச்சர்